ஹர ஹர நம பார்வதி பதையே ஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரோ அனாய் போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை, இந்தின் இளம்பிரை போலும் எயிற்றனை, நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை, புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. தந்தை தாயாவானும் சார்கதியும் காவானும், அந்தம் இலா இன்பனமக் காவானும், எந்த முயிர் தானாகுவானும் சரணாகுவானும் அருள் கோணாகுவானும் குரு. ஓம் கும் குருபியோ நமக. திருச்சிற்றம்பலம். கருணையே வடிவாகிய குருவர்களாலும் குருநாதர் நமக்கு பெருங்கருணை செய்ததனால் நம்முள் விளைந்த அருள் பிரபாகமாகிய திருவருளாலும் இன்றைய இனிய இந்த நாளில் திருமந்திரம் சிந்தனை பகுதியை சிந்திக்க இறைவன் பெருங்கருணை செய்துள்ளார். இன்று திருமூலர் சுவாமிகள் அருளி செய்த திருமந்திரம் 1000 பாடல்கள் 83 முதலாக சிந்தித்து அமைவோமாக. திருவருள் நம்மை வழி நடத்தட்டும். திருச்சிற்றம்பலம். 83வது பாடல். செல்கின்றவாற்றில் சிவன் முனி சித்தசன், வெல்கின்ற ஞானத்து மிக்கோர் முனிவராய், பல்கின்ற தேவர் அசுரர் நரர்த்தம்பால், ஒல்கின்ற வான்வழி ஊடுவந்தேனே. சிவசிவ. திருமூலர் சுவாமிகள் தென்னகம் எவ்வாறு வந்தார் என்பதை பற்றி சொல்கின்ற ஒரு பாடலாக இந்த பாடல் அமைந்துள்ளது. திருமூல தேவநாயனார் திருக்கையிலையில் தவமியற்றும் பேறு பெற்று அணுக்கராய் நந்தியம்பெருமானின் முதன்மை மாணாக்கர்களுள் ஒருவராய் இருந்தவர். இந்த தென்னகம் வந்த வரலாறை நம்பால் எடுத்து சொல்கின்ற போது, செல்கின்ற வாற்றிற் சிவமுனி சித்தசன், வெல்கின்ற ஞானத்து மிக்கோர் முனிவராய், பல்கின்ற தேவர் அசுரர் நரர் தம்பால், ஒல்கின்ற வான்வழி ஊடு வந்தேனே என்று இந்த பாடல் வாயிலாக தான் தென்னகம் வந்த விஷயத்தை நமக்கு எடுத்து சொல்கிறார். இதில் செல்கின்ற திருச்சிவன், சிவபெருமானின் திருவருளால் அந்த கடைசி வரியில வான்வழி யூடு வந்தேனே எப்படி வந்தார் என்றால், அவர் சொல்லும் போது சிவன் முனி சித்தசன் வெல்கின்ற ஞானத்து, ஞானமானது சிறந்து விளங்கும் போது உயிர்களிடத்தே ஏற்படுகின்ற காமாதிகள் கணத்தில் மறைந்து போகின்றன. இந்த சொல்லும் போது பெரியவங்க சொல்லுவாங்க, காமாதிகள் வந்தாலும் கணத்தில் போகும், மனத்தில் பற்றார் என்று சொல்வார்கள். ஞானியர்களுக்கு கூட இந்த அன்பின் பேர்வையால சிறு அசைவு ஏற்படுவது உண்டு. ஆனால் சிவபெருமானுடைய திருவடியை சிந்தித்து இருக்கக்கூடியவர்களுக்கு கிடைக்கக்கூடிய சித்து வகைகளில் ஒன்று ககன மார்க்கமாக பயணிப்பது, ஆகாய மார்க்கமாக. அதில் முனி சித்தசன் என்று இவர் குறிப்பிடுவதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ளும் போது, சித்தசன் என்ற வார்த்தை
காமனை குறிக்கக்கூடிய வார்த்தை. அந்த காமனை முனிந்தவன் சிவபெருமான். காமன தகனேஸ்வரர் என்று அவரை சொல்வார்கள். முனித்தல் என்றால் மலித்தல், நீக்குதல். ஆக காமன் என்ற சிந்தனையிலிருந்து நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்து பார்க்கும்போது அஞ்ஞானமே நம்மிடத்தில் மேலோங்கி இருக்கும். ஆனால் சிவபெருமான் மெய்ஞான பொருளாக இருப்பவர். அவரிடத்தில் காமாதிகளுக்கு வேலை இல்லை. ஆறு வென்றனன். அந்த காமாதி குணங்களை எல்லாம் கடந்தவராக சிவபெருமான் இருக்கிறார். உயிர்களுக்கும் சிவத்துக்கும் உள்ள மாறுபாடு, வேறுபாடு. வெல்கின்ற ஞானத்து மிக்கோர். சிவபெருமானுடைய திருவடியை சிந்தித்து அவனருளால் இந்த காமாதிகளை வெல்கின்ற ஞானத்தில் மிக்கோர். அவர்கள் அவ்வுயிர்கள் முனிவராய் பல்கின்ற தேவர். இந்த தேவர்னு சொல்லும் போது தேவரை மட்டும் சொல்லாம பல்கின்ற நிறைய அந்த கந்தர்வர்கள் முதலானவர்களை கூட நாம் இங்க சிந்திச்சுக்கலாம். தேவர், அசுரர் மற்றும் மனிதர், நரர்னு இங்க போட்டிருக்காங்க. தம்பால் இவர்களிடத்தில் எல்லாவற்றிலும் ஒளிமயமாக விளங்கக்கூடிய, எவ்வுயிரிலும் ஒளியாக விளங்கக்கூடியவர் சிவபெருமான். இதில் மெய்ஞானத்தின் தன்மையை பெற்றவர்கள் அந்த ஞானியர்கள் இந்த காமாதிகளை கடந்து செல்லும் போது மெய்ஞானத்தை அடைவதற்கு முன்பாக அவர்களுக்கு சித்துக்கள் கிடைக்கும். அந்த சித்துக்களும் சிவபெருமான் தன் பெருங்கருணையினால் அன்றி கிடைப்பது அங்கு ஆகா என்று நாம் சிந்தையில் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி சிவபெருமானை அடையக்கூடிய மேன்மை பெற்ற உயிர்கள் சிவபெருமானை அடைவதற்கு முன்பாக வெளிப்படுகின்ற இந்த அட்டமா சித்துக்கள் என்று சொல்லக்கூடியதில் ஒரு சித்தாக விளங்கக்கூடிய வான்வழி செல்லக்கூடிய ககன மார்க்க வழியாக ஒல்கின்ற வான்வழின்னு அந்த இடத்துல அவர் போட்டிருக்கிறார். அப்ப அவர் போன உடல் எப்பகையான உடல் அப்படின்னு நாம சிந்திக்குங்கால், ஒளியுடலாய் திகழ்கின்ற சூட்சும உடல் கொண்டு வான்வழி வந்தேனே அப்படின்னு நம்ம அங்க பொருள் எடுத்துக்கிறது சரியான வார்த்தையாக இருக்கும். அப்ப ஸ்தூல உடலை கடந்து அந்த ஒளியுடல்ல நின்று அவர் போனார் ககன மார்க்கமாக என்று இங்கு பொருள் சொல்றார். இப்ப ஆகாய வழியாக இந்த தென்னகம் நோக்கி வந்ததாக சுவாமி நமக்கு இந்த பாடலில் விளக்குகிறார். அடுத்த பாடல் 84வது பாடல். சித்தத்தின் உள்ளே சிறக்கின்ற நூல்களில் உத்தமமாகவே ஓதிய வேதத்தின் ஒத்த உடலையும் உள் நின்ற உற்பத்தி அத்தன் எனக்கு இங்கு அருளால் அளித்ததே அப்படின்னு சொல்றார். இது ரொம்ப அற்புதமான ஒரு பாடல். இத கேட்கும்போது நம்ம நிறைய பேர் நினைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நமக்கு சொல்றாரு. சித்தத்தின் உள்ளே சிறக்கின்ற நூல்களில் உத்தமமாகவே ஓதிய வேதத்தில். இப்ப வேத நூல்கள் உத்தம நூல்கள் என்று இங்கு சாமி அந்த 2வது வரியில சொல்றார். அப்ப வேத நூல்கள் எதை நமக்கு கூறும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அது அறிவை நமக்கு வெளிப்படும் வண்ணமாக எடுத்துரைக்கும். அப்ப வேத நூல்கள்னு நம்ம ஒரு பகுதியை எடுத்து பார்க்கும்போது அது வேத அறிவுக்கு மாறாக எதையாவது சொல்ற மாதிரி இருந்தா
அது வேத நூல்களாகும். அப்ப மெய்ஞான வேத நெறியை நமக்கு எடுத்து சொல்றதுதான் உண்மையான உத்தம நூல்னு சொல்லக்கூடிய வேத நூல். சித்தத்தினுள்ளே சிறக்கின்ற நூல்கள். இந்த வேத நூல்கள் உள்ளின்று மெய்ஞானத்தை நமக்கு சொல்லும் அப்படின்னு நம்ம உணரணும். அந்த ஞானியர்கள் அந்த நூல்களை வெளிப்படுத்துவதற்கான காரணம் என்ன? நமக்கு ஆகமத்தை திருமூல தேவநாயனார் சுவாமி நமக்கு சொல்ல போறாரு. இப்ப இதே மாதிரி இன்னும் பல நூல்கள் இருக்கா அப்படின்னா இருக்கு. திருமூல தேவநாயனார் சுவாமிகளுக்கு முன்பாக ஞானத்தை பத்தி நமக்கு சொல்லி இருக்காங்களா கொஞ்சம் பேரு அப்படின்னா ஆமா ஆமா சொல்லியிருக்காங்க. அவருக்கு பின்னால சொல்லியிருக்காங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா ஆமா ஆமா சொல்லியிருக்காங்க. அப்ப முன்னும் ஞானிகள் சொன்னார்கள், பின்னும் ஞானிகள் இந்த மெய்ஞானத்தை பத்தி சொன்னாங்க. அப்ப இந்த வேதம் எப்படி இருக்குன்னா, சுவாமி தன் திருவாய் மலர்ந்து அருளியதாக வேதத்தையும் ஆகமத்தையும் கொள்ள வேண்டும். அப்ப இதன் வழிவந்தவர்கள் அந்த எண்ணிலி ஆகமம் இயம்பினர் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம மனதில் வச்சுக்கணும். அப்படி வச்சு சிந்திச்சாதான் இந்த பாடலுக்கு ஒரு நுட்பத்தை நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஒத்த உடலையும் உள்ளின்ற உற்பத்தி அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஒத்த உடல்னு சொல்லக்கூடியது என்ன உடல் அப்படின்னு பார்த்தா ஞான உடல். அப்ப நம்ம உடம்புக்குள்ள 5 உடல்கள் இருக்கு அப்படின்னு சைவ சித்தாந்தம் சொல்லும். இந்த 5 உடல்ல ஒரு உடல் ஸ்தூலம், சூட்சுமம், குணம், கஞ்சுகம், காரணம் அப்படின்னு ஒரு 5 உடல் இருக்கு. இதுல சிவம் மெய்ஞானமாக நின்று வழங்கக்கூடிய அந்த உடல், அந்த சிவத்தோடு ஒன்றி இருந்து நினைக்கக்கூடிய அந்த உடலை சொல்லும்போது ஒத்த உடலையும்னு சொல்றாரு. அப்ப நம்ம இந்த அனுபவிச்சுட்டு இருக்கிற இந்த உடல் ஒத்த உடலா அப்படின்னு இந்த ஸ்தூல உடலை எல்லாம் யோசிச்சா அல்ல. அப்ப ஒத்த உடல்னு சொல்லக்கூடியது சிவம் வெளிப்படக்கூடிய அந்த முதன்மையான தன்மையை உடைய பரிபூர்ண ஞான தேகம் அப்படின்னு சொல்லணும். இத பிரணவ தேகம் அப்படின்னு சொல்லலாம். அந்த உடல் உள் நின்று உற்பத்தி அத்தன் எனக்கு இங்கு அருளால், சிவபெருமான் எனக்கு மெய்ஞானத்தை எவ்வண்ணம் அருளினாரோ அவ்வண்ணமாக உள் நின்று அவர் உதிக்க எனக்கு அருளிய மெய்ஞானத்தை அருளால் அளித்தே, அவனுடைய திருவருளால் இங்கு நான் இந்த திருமந்திரமாக எடுத்து சொல்லுகிறேன் அப்படிங்கிறத சொல்றாரு. அப்போ எந்த உடல்ல அவர் உள் நின்று போய் அதை உணர்ந்து சொன்னாருங்கிறது ஒண்ணு இருக்கு. அப்படி போறதுக்கு என்ன வேணும் அப்படின்னா குருநாதருடைய தயவு வேணும். இப்ப ஒவ்வொருத்தரும் குருநாதருடைய அந்த தயவு இருந்தாதான் இந்த தேகத்துக்குள்ள போக முடியும். அந்த முதல் பாட்டு 83 சுருக்கமா பார்த்துட்டோம். ஆனா இதை சுருக்கமா பார்த்தா அப்படி ஒரு இதா இருக்காது. வள்ளலார் சாமி சொல்லுவாரு, நான் உரைத்த வார்த்தையெல்லாம் நாயகன் தன் வார்த்தை அப்படிம்பார். அப்ப உள் நின்ற உற்பத்தி அத்தன் எனக்கு இங்கு அருளால் அளித்ததேன்னு இவரு சொல்றத பார்ப்போம். அப்ப இவர் வெளிப்படுத்தக்கூடிய இந்த திருமந்திரம் அத்தன் அளித்ததுன்னா, வள்ளலார் சாமியும் அதே மாதிரி நான் உரைத்த வார்த்தை எல்லாம் நாயகன் தன் வார்த்தை நம்புமினோ நமரங்கால் நற்தருணம் இதுவே வானுரைத்த மணிமன்றில் நடம்புரிந்த எம்பெருமான் வரவு எதிர்கொண்டு அவனருளால் வரங்கள் எல்லாம் பெறவே தேனுரைக்கும் உள்ளம் இனிக்க எழுகின்றேன் நீவீர் தெரிந்து அடைந்து என்னுடன் எழுமின் சித்தி பெறலாகும் ஏன் உரைத்தேன். ஒரு கேள்வி வந்துடும், சாமி எல்லா ரைட்டும் உங்களுக்கு சொன்னார், நீங்களே வச்சுக்கலாமே, ஏன் சொல்றீங்க? திருமூலரையும் கேட்கலாம். ஆனா அவர் ஏன் சொன்னேன்னு சொல்றதுக்கு முன்னால என்னை நன்றாக தமிழ் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறுன்னு சொல்லிட்டாரு.
தமிழ் மக்களுக்கு இந்த திருமந்திரமாகிய ஞானப்பணுவல் கிடைக்க வேண்டும், இந்த ஆகமம் கிடைக்கணும்னு சொன்னாரு. அதனால கொடுக்குறேன், பொதுவாக கொடுக்குறேன். ஞானியர்கள் இறைவனுடைய திருவருளையும் பெற்று குருவர்களால் அடைஞ்சிக்கன்னு அவங்க சொன்னாங்க. இப்ப இவரு அதே வள்ளலார் சாமி சொல்லும் போது எப்படி சொல்றாரு? ஏன் உரைத்தேன்னு கேட்டுட்டு இரக்கத்தால் எடுத்துரைத்தேன் கண்டீர். அதுதான் அருட்பெருஞ்சோதின்னு சொன்னதுமே தனிப்பெரும் கருணைன்னு நம்ம ஒரு வார்த்தை சொல்லுமே, அந்த இரக்கத்தால் எடுத்து உரைத்தேன் கண்டீர்னு சொல்றாரு. அப்ப இந்த நூல்கள்லாம் நமக்கு எப்படி எதுக்காக கொடுத்தாங்கன்னா, இரக்கம், நம் மீது உள்ள தயவு, அந்த கருணையினால தர வேற எதுவும் கிடையாது. கைமாறு எதுவும் எதிர்பார்த்து சொல்லல. யானடையும் சுகத்தை நீர்தான் அடைதல் குறித்தே அப்படின்னு வள்ளலார் சாமி சொல்லுவாரு. அதாவது குற்றமில்லாத அமுதத்தை, அதாவது அளவுக்கு மிஞ்சினா அமிர்த நஞ்சாங்கிறது தேவாமிர்தமா வச்சுக்கணும். ஆனா ஞானியர் தன் சொல்லமுது இருக்கே, அதை குற்றமில்லாத அமுதுன்னு சொல்லலாம். சிவா அமுதுங்கிறது அப்படித்தான். அத பருக பருக தடங்கரும் தேனென்ன தண்ணீர் பருக தந்து உய்ய கொள்வாய். மாணிக்கவாசகர் சாமி சொல்ற மாதிரி குடிக்க குடிக்க ஆனந்தத்தையும் இன்பத்தையும் தரக்கூடியதான அந்த இறை வார்த்தை. அதை நம்ம சிந்திக்கும் போது ஒரு முறை படிச்சா அதோட ஆசை தீராது. அந்த உணர்வு ஆசைங்கிறது இங்க அந்த விகார ஆசை கிடையாது. ஆசைப்பட்டேன் கண்டாய் எம்மானின்னு ஆசை பத்துல சொல்றாரு. மாதிரி சிவபெருமானுடைய திருவருளை பத்தி நம்ம சிந்திக்கல, ஒரு முறை சொன்ன அந்த ஆசை அடைக்கிறதல்ல. நான் உரைத்த வார்த்தையெல்லாம் நாயகந்தன் வார்த்தை நம்புமினோ நமரங்கால் நர்த்தனும் இதுவே வானுரைத்த மன்றில் நடம்புரி எம்பெருமான் வரவு எதிர்கொண்டு அவன் அருளால் வரங்கள் எல்லாம் பெறவே தேனுரைக்கும் உளம் இனிக்க எழுகின்றன. நீவீர் தெரிந்தடைந்து என்னுடன் எழுமின் சித்தி பெறலாகும் ஏனுரைத்தேன் இரக்கத்தால் எடுத்துரைத்தேன் கண்டீர் யானடையும் சுகத்தை நீர்தான் அடைதல் குறித்தேன்னு சொன்னார். அப்ப ரெண்டு நூலும் ஒரே காரணத்தை சொல்றாங்க. எப்படி சொன்னார்னா, சாமி சொன்னதை இவங்க நாங்க சொன்னோம், நாயகன் சொன்னதை சொன்னோம்னு சொல்லிட்டாங்க. அப்ப அந்த தவப்பேர் நமக்கு இருந்தா நமக்குள்ளேயும் இறைவன் வந்து சொல்லுவார். அப்ப நம்ம தவப்பேர் உடையவர்கள் திருவடியை பற்றி அவர்கள் தயவோடு குருவர்களோடு இருந்தோம்னா நமக்கு என்ன வரும்? அந்த ஞானம் வரும். அப்ப இவர் இங்க சொல்லும் போது ஒத்த உடல் உள் நின்று உற்பத்தி அத்தன் எனக்கு இங்கு அருளால் அளித்ததுன்னு சொல்லி இந்த 2வது பகுதியில் அப்ப ஒத்த உடல்ங்கிறது பிரணவதேவம்னு நம்ம சிந்திச்சோம். வள்ளலார் சாமி சுத்த வடிவம் சுக வடிவாம் ஓங்கார நித்த வடிவம் நிறைந்து ஓங்கும் சித்தி எனும் ஒரு ஞான வடிவம் இங்கே நான் பெற்றேன் எங்கெங்கும் தான் வினையோட அப்படின்னு சொல்லுவார். அப்ப ஓங்கார நித்த வடிவம் நிறைந்தோங்கும் சித்து என்னும் ஓர் ஞான வடிவம் இங்கே நான் பெற்றேன்னு சொல்றாரு. அப்ப இவரும் அந்த ஓங்கார வடிவமாகிய அந்த சிவபெருமானை திருவடியில் அணைந்து அவன் அருளை பெறக்கூடிய அந்த தேகத்தில் நின்று இந்த ஞானத்தை பெற்றதாக வள்ளல் பெருமான் சாமி சொல்றத நம்புவோம். அப்படி ஞானியர்கள்லாம் தெளிவாக நமக்கு சொல்றாங்க. தன்மையோடு சித்த சிவ சன்மார்க்க நெறியில் சார்ந்து விரைந்து ஏறுமின். அப்ப அறிவு சன்மார்க்கங்கிறது அறிவான அன்பு மார்க்கமா இருக்கிறதுனால அந்த தன்மை சுத்த சிவ சன்மார்க்க நெறி அப்படின்னு சொன்னதெல்லாம் நம்ம நினைக்கும் போது உற்றேன் எக்காலத்தும் சாகாமல் ஓங்கும் ஒளி வடிவாம் பெற்றேன் உயர்நிலை பெற்றேன் அப்படிலாம் சொல்றாரு அவங்க வள்ளல் பெருமான் சாமி. அப்ப அவங்க வெளிப்படையாவே சொல்றாங்க. அப்ப நாமும் அந்த மாதிரி வெளிப்படையான விஷயங்களை எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப தன்னை அறிஞ்சணும். நம்ம இந்த மாதிரி 5 உடம்பு இருக்குன்னு சொன்னாங்களே, அப்ப இந்த 5 உடல்ல எந்த உடல்ல நின்று நம்ம சிந்திக்கிறாங்க, அப்ப அவங்க சொன்னத தன்மைகள் என்ன, நாமும் அந்த மாதிரி கடந்து போற ஒளிக்குள் ஒளி கடந்து செல்லக்கூடிய தன்மை என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். அப்ப இந்த பார்க்கறதுக்கு நமக்கு துணையா இருக்கிறதெல்லாம் எது அப்படின்னு பார்த்தோம்னா
இந்த அறிவு நூல்கள் தான். தத்துவமே உடல் தானெனது மானதும் தன்னை அறிந்திடனி சித்ததுவாகி பிராணத்தில் திரண்டமதை கண்டிடினி கற்றுமே காணா கண்மணி யானதை கண்டு தெளிந்திடினி முற்றும் சிவானந்த போதகமானது முத்தியும் இதுதானே. அறிவு போதகம் என்ற நூலை பாராய், அதற்கு முன்னே உடலறியும் விளக்கம் பாராய். பிரிவின்றி மேவின்றி மறைப்புமின்றி பேரின்ப அன்பு அமுதமலை பெய்த நூல்தான். நெறிகொண்ட அந்நூலை நினைத்து பாராய், நிலைக்கவே அப்படியே தீட்சை வைப்போம். பொறிவிட்டு சபை புகுவாய் புக்கோவில்லை, பெரும்பொருளை கைகொண்டு பிழைத்துக் கொள்ளே. இப்படி எல்லாம் சொல்றாங்க. அப்ப ஞானியர்கள் இந்த நூல்களை எல்லாம் நமக்கு எதற்கு சொன்னாங்க அப்படின்னாக்க, நாம் அவர்கள் பலகாலம் பெற்ற அந்த சிவனிடத்திலிருந்து பெற்ற பரிசை அவனர்களால் பெற்றதை நான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் பின்னால சாமி சொல்லுவார். அதே மாதிரி ஏன் உரைத்தேன் இரக்கத்தால் எடுத்துரைத்தேன்னு வள்ளலார் சாமி சொன்னதை நம்ம சிந்திச்சோம். அப்ப எல்லாருமே நம் மீது இருக்கக்கூடிய பெரும் தயவாக சொன்னாங்க அப்படிங்கிறத இந்த 84வது பாடல்ல நம்ம அறிகிறோம். அதே நேரத்துல அந்த உள் சிவபெருமான் அறிவு ஒடிவாக திகழ்கின்ற அந்த தன்மையில் அழுந்தி நின்று அவனர்களாலே அவன்தாள் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் ஞான்னு நம்ம மாணிக்கவாச சுவாமி நம்ம குருநாதர் சொன்ன மாதிரி இவங்களும் சொல்லியிருக்காங்க. அப்ப எல்லாமே ஞானியர்லாம் ஒரே மாதிரிதான். முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் ஞான். எல்லா வினையும் போன வாட்டி சிவபெருமான் திருவடியில அழிஞ்சு போயிடுவாங்க. அடுத்த பாடலுக்கு நாம போனோம். நான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் வான் பற்றி நின்ற மறைபொருள் சொல்லிடின் ஊன் பற்றி நின்ற உணர்வுறு மந்திரம் தான் பற்ற தலைப்படும் தானே. இதுக்கு ஊன் பற்றி நின்ற உணர்வுறு மந்திரம், நம்ம உடம்புல இறைவன் இந்த ஓங்காரத்தின் உட்பொருளை வச்சிருக்கிறார். அந்த உட்பொருளின் தன்மையை யார் உணர்கிறார்களோ அவர்களுக்கு அது தான் பற்ற தலைப்படுமா. எது சாமி பெற்ற இன்பத்தை எல்லாரும் பெருணுங்கிற நோக்கத்தோடு சொல்றாரு. அந்த 2வது வரி நமக்கு ரொம்ப முக்கியம். வான் பற்றி நின்ற மறைபொருள் சொல்லிடின் அப்படின்னு சொல்றார். இத நம்ம சைவ சித்தாந்தத்துல பார்க்கும்போது இந்த 5 பூதங்களோட தத்துவத்தை சொல்லும் போது இடுப்பு வரைக்கும் இருக்கிற அந்த பகுதி, முழங்கால் வரைக்கும் அந்த இடுப்பு வரைக்கும் இருக்கிற பகுதிய கீழே பிருத்திவி தத்துவம்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தது அந்த இடுப்புக்கு மேல அந்த சிறுநீர் கழிக்கிறோம் அந்த பகுதியெல்லாம் நீர் தத்துவமா சொல்லுவாங்க. அதுக்கு மேல இந்த வயிறு மணிபூரகம் அங்க அண்ணாமலை நெருப்போட தத்துவம் இருக்கிறதா சொல்லுவாங்க. அதுக்கு போற நெஞ்சு பகுதியில இந்த நுரையீரல் காத்து உள்ள போய் மீண்டு ஓடுது. அந்த பகுதிய காற்று தத்துவம் நிறைந்த பகுதியாக சொல்லுவாங்க. இத முண்ட பகுதி அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு நடுவுல இருக்கக்கூடிய கழுத்து, அதை கண்டம்னு சொல்லுவாங்க. அதுக்கு மேல இருக்கக்கூடிய நம்மள சிரசு, அது ஆகாய பகுதின்னு சொல்லுவாங்க. அப்ப அறிவு எங்க இருக்குன்னாக்க ஆகாய வடிவில் இருக்கிறது. இப்ப அந்த சுத்த தத்துவங்கள் அங்க சிவ தத்துவம்லாம் அங்க இருக்குன்னா அந்த சுத்தமாயா புவனத்துல இருக்கிறதா சொல்லுவாங்க. அது சதாசிவ தத்துவம்னு சொல்லுவாங்க. அது கொஞ்சம் விரிவா பார்க்கும்போது அது புரியும். இப்ப ஊன் பற்றி நின்ற உணர்வுறு மந்திரம், வான் பற்றி நின்ற மறைபொருள்னு சொல்லிட்டார். அப்ப இந்த தத்துவங்கள்ல வான் சொல்லக்கூடியது எதை சொல்லுது? ஆகாய தத்துவத்தை சொல்லியிருக்காரு. அப்ப அங்க மறைபொருளாக நின்ற பரம்பொருள் அறிவு வடிவா இருக்கிறான் அப்படின்னு நமக்கு சொல்றாரு.
அப்ப அந்த அறிவு வடிவா இருக்கிறவன் எப்படி இருக்கிறான் அப்படிங்கிறதையும் பின்னால நமக்கு சொல்லுவார். அப்ப அது உணர்வோடு கலந்திருக்குது. அப்ப நம்ம உணர்வை வச்சுக்கணும். அந்த உறவோட இருக்கக்கூடிய அறிவு, அந்த அறிவு எப்பவும் இருக்கிற பொருள். ஆனா நம்ம உணர முடியாத மாதிரி இருக்கு. நாம என்ன இந்த உலகத்துல அஞ்ஞானத்துல அழிஞ்சு கிடக்கிறோம். அதுக்கு காரணம் இந்த விகாரம். விகாரங்கள்ல நம்ம அழிஞ்சுறதுக்கு ஒரு காரணம் நம்மளோட அறியாமை தான். ஆசையே துன்பத்துக்கு காரணம்னு புத்தன் சொன்னாலும் அந்த ஆசைக்கு என்னப்பா காரணம்னு புத்தனை கேட்டா சொல்ல மாட்டான். ஆனா சைவ சித்தாந்தம் ரொம்ப ரொம்ப தெளிவா சொல்லும், ஆசைக்கு காரணம் அறியாமை தான். அந்த அறியாமையாகிய ஆணை மூலத்தை நீக்கினீங்கன்னா அறிவு வெளிப்படும். அறிவுக்கும் அறியாமைக்கும் எதிரெதிர் பதம் தான். அறிவானது வெளிப்படும், அங்கு அறியாமையானது அடராது, வெளிப்படாது. அப்படிங்கிறத நாம் நினைச்சுக்கணும். அப்ப நமக்கு சிரத்தாளத்தில் நீக்கமர கருணையின் வடிவாக நின்ற உரு மந்திரம், உணர்வுரு மந்திரம் அப்படின்னு இங்க நமக்கு ஒரு சொல்றாரு. இப்ப இந்த மரபை பொருளை எப்படி என்ன சிந்திக்கணும்? சிரத்தானத்தில் சிந்திக்க வேண்டும் உணர்வால. அப்படி கூடி நின்னோம்னா அதுவே காட்டும், அதுவே கூட்டும். இதுதான் உண்மை. இடத்தை சொன்னவர் கூட அவர் ருசியை அறிந்தவர். ஆனால் அவரவர் ருசியை அறிய வேண்டுமானால் அவரவர் தான் முயற்சிக்க வேண்டும். அப்படிங்கிறத இங்க நினைவில் வச்சுக்கணும். அப்படி இல்லாம காட்டுபவன் காட்டினாலும் காண்பவனுக்கு அந்த பெரும் தகுதி இருந்தால் அன்றி காட்டினும் காண ஒன்னா பொருளா அது இருக்கும். ஆனால் காண தகுதி உடையவனாக ஒருவன் இருப்பானே, ஆனால் அவனுக்கு காட்டுபவன் காட்ட கருணையோடு உடனே அது வெளிப்படும். அவரவருடைய வினைக்கு தகுந்த மாதிரி அவரவர் வினைவழி அவரவர் வந்தனர், அவரவர் வினைவழி அவரவர் அனுபவம். அந்த தான் பற்ற தலைப்படுவது எப்படின்னா அவரவர் வினைவழிதான் அந்த அனுபவம் கிடைக்கும். அதனால அந்த பரம்பொருளை விட்டகுறை பொட்டகுறை இருக்கிறவங்க இந்த ஞானத்தை சரியா பெறுவாங்க அப்படிங்கிறது நம்ம நினைப்புல வச்சுக்கணும். அப்ப நாம தான் சிவபெருமான பற்றமா அப்படின்னு ஒரு கேள்வி நமக்கு வந்துடும். அங்க அந்த மாதிரி வந்துடக்கூடாதுன்னா தான் பற்றன்னு போட்டு தலைப்படும் தானே அப்படின்னு போட்டிருக்காரு. தான் தானே முதல்ல அந்த 4வது வரியில 85வது பாட்டுல தான் போட்டு பின்னால தானேன்னு போட்டிருக்காரு. நாம அதோட பற்றதாக நினைச்சாலும் அது கருணை செஞ்சாதான் நாம் அந்த பரம்பொருளை நெருங்க முடியும். தலைப்படும் தான் பொருளான அந்த தற்சிவமானது பரம்பொருளானது நாம் அதை எண்ணி இருந்தோமானால் ஒன்று இருங்கள் உமந்தமற்கு ஊனமில்லை, குற்றமில்லாத தன்மையை அவன் தருவான். அதனாலதான் சொன்னாங்க பற்றுக பற்றத்தான் பற்றினை பற்றுக அப்பற்று. அப்ப பற்றுக பற்றை பற்றி விடற்குன்னு தான் சொன்னாங்க, பற்றோட இருக்க சொல்ல. அப்ப பற்றற்றவனுடைய திருவடியை நாம் பற்றி கொண்டோமானால் அந்த பற்றற்ற பரம்பொருளானது நம்முடைய பற்றிய பாவத்தை பற்று அறுப்பான் என்று அங்க சொல்லாம சொல்றாரு. அப்ப பற்ற தலைப்படுவது எது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க இதுவரை பற்றி இருந்ததை நீக்கக்கூடியதா எது இருக்குதோ அது உணர்வு பொருளாக மந்திர பொருளாக இருந்து வெளிப்படும் அப்படின்னு நமக்கு இங்க தெளிவுபடுத்துறாரு. இந்த மந்திர உணர்வு எப்படின்னா திரும்ப திரும்ப அப்படி சொல்லுவாரு நம்ம மாணிக்கவாசக சுவாமி. பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பருந்தினி பாவியேன் உடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உழப்பிலா ஆனந்தமாய தேனினை சொரிந்து புறம் தெரிந்த செல்வமே சிவபெருமானே யானை தொடர்ந்து சிக்கனை பிடித்து. குரங்கு எப்படி தன்னுடைய குட்டி தாய் வயிற்றை பற்றிக்கிட்டு அந்த மாதிரி பற்றிக்கிட்டாக்க தாய் எங்க எடுத்துட்டு போய் சேர்த்து. அது மாதிரி திரும்ப திரும்ப பற்றி இருப்பவர்களுக்கு பற்றிய
உயிருக்கு பேரானந்தத்தை அளித்து பல பற்றுக்களை எல்லாம் மறுக்க வல்லவனாக அந்த சிவபெருமான் இருக்கிறார் அப்படிங்கிறது நம்ம உணரணும். அதன் விளைவு எது ஒண்ணுமே விளைவாற்றல் இல்லாம இல்லை. அந்த வரைக்கும் நம்ம நான் பெற்ற இன்பம் பெருக அப்படின்னு சொல்றாரு. பற்றியதனால் ஏற்படும் பயன் என்னன்னா யான் பெற்ற இன்பம். அப்ப இன்பம் நமக்கு கிடைப்பதற்காக பற்றி நிற்க வேண்டும். அப்ப அந்த இன்பம் என்ன இன்பம் அப்படின்னாக்க குறைவில்லாத இன்பம், பேரின்பம் அப்படிங்கிறத அங்க சொல்றாரு. அததான் முக்தி இன்பம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சிரத்தானத்தில் அறிவு வடிவாக இறைவன் இருக்கிறார். அதை உணர்வு மூலமாக அடையலாம். அந்த உணர்வு ஒன்று நினைக்கக்கூடியவர்களுக்கு அந்த சிவபெருமான் தானே வந்து தயை செய்ய வல்லதாக இருக்கும். அப்படிங்கிறதுல இந்த பாடல்ல சாமி நமக்கு பல்வேறு விதமாக எடுத்து சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது இந்த நூலை யாரெல்லாம் படிக்கலாங்கிறத கூட இங்க சாமி நமக்கு அடுத்த பாடல்ல சொல்றாரு. அதை சிந்திக்கலாம். 86வது பாடல். பிறப்பிலிநாதனை பேர் நந்தி தன்னை சிறப்பொடுவானவர் சென்று கை கூப்பி மரப்பிலர் நெஞ்சினுள் மந்திர மாலை உரை பொடும் கூடி நின்று ஓதலும் ஆமே அப்படி சொல்றார். பிறப்பிலிநாதனை, பிறப்பு இல்லாதவன், இரவாத இன்பத்தை நமக்கு அருளக்கூடிய இரவாத பிறவாயாக்கை பெரியோன் அப்படின்னு சொல்லக்கூடிய சிவபெருமானை மணிமேகலையில இது சிலப்பதிகாரத்துல சொல்றாங்க. அப்ப பிறவாயாக்கை பெரியோனாகிய சிவபெருமானை பேர் நந்தி தன்னை, இந்த பிறப்புன்னு சொன்னா அப்புறம் இறப்புங்கிற வார்த்தை வரணுமே. பிறப்பு இறப்பு அது ரெண்டும் இல்லாதவங்கிறதுக்கு பேர் நந்தி தன்னை, நந்தினா இறப்பில்லாதவன், என்றும் சாகாத தன்மையுடையவன். சிறப்போடு வானவர் சென்று கை கூப்பி மரப்பிலர், இந்த தேவர்கள்லாம் வானத்தோல் இருக்கக்கூடிய அவர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்களா, சென்று கை கூப்பி தினந்தனம் அந்த தேவர்களுக்கான தேவகாலம்னு சொல்லக்கூடிய காலத்தில் சென்று வழிபாடு செய்வார்கள். அவர்களுடைய காலத்துக்கு பிறகு பிரம்ம காலம்னு சொல்லக்கூடிய அந்த முகூர்த்த காலத்துல அந்த 1.5 மணி நேரத்துல அவரும் வந்து வழிபாடு பண்ணுவார். இதெல்லாம் சொல்லும் போது அடியார்களுக்கு எந்த காலம் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். நாம சிவனடியார்கள் இல்லையா, நமக்கு எந்த காலத்துல இறைவனை வழிபாடு செய்ய வேண்டும்னா சதா காலமும் சிவபெருமானை வழிபாடு செய்ய வேண்டும். இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. என்ன சாமி, இந்த உலக செயல்ல ஈடுபட்டுக்கிட்டே எப்படி சதா காலமும் சிவச்சிவனுக்கிட்டே கண்ண மூடி உட்கார்ந்து இருக்கிறதா? அப்படி அல்ல சாமி. அது எப்படின்னா, நாம குருநாதர்கிட்ட சிந்தனையில கேட்கும்போது அவங்க சொல்லியிருக்காங்க, எந்த செயலை செய்தாலும் அந்த செயல் என் செயல்ல ஒண்ணும் கிடையாது, சிவபெருமான் கூட்டி வைத்ததனால் தான் அதை செய்யறேன் அப்படின்னு நமக்கு ஒரு தெளிவு ஏற்படணும். ஒண்ணு கிடைச்சாலும் சிவபெருமான் கொடுத்தார், கூட்டி வச்சார். அடுத்தது ஒண்ணு கிடைக்கல, சரி சாமி அதனால நமக்கு துன்பம்னு நினைச்சு நீக்கிட்டார் அப்படின்னு எதுலையுமே சிவபெருமானுடைய துணையோட செய்யணும், முயற்சி செய்யணுமோ ஒழிய அதன் விளைவுகளுக்கு நம்மை ஆட்படுத்தி கொள்ளக்கூடாது அப்படின்னுங்கிறது அந்த தெளிவு நமக்கு ஏற்படும் பட்சத்துல எல்லாம் அவன் செயல் நம்ம செஞ்சுட்டே வருவோம். அப்ப நமக்கு அந்த வினையானது பற்றாது. அடுத்து மரப்பிலார்னு சொல்லி அவங்கள மட்டும் சொல்லல, மரப்பிலார் நெஞ்சுனில் மந்திர மாலை,
இந்த நூலை பேரை இப்ப இங்க சொல்றாரு, திருமந்திர மாலை அப்படிங்கறத சொல்றாரு. மந்திரம் திருமந்திரம், திருமந்திர மாலை. இது 3000 திருமந்திர மணிகளை கொண்டது. ருத்ராட்ச மாலை எப்படி அப்படி கழுத்துல மாலையா போட்டுக்கிறப்போ தொடுத்து போட்டுக்கிறோமோ அந்த மாதிரி இந்த திருமந்திர மாலை உரைப்படும் கூடி நின்று ஓதலாம. யாருக்கு உரைப்பு இருக்கிறதோ அவங்க எல்லாம் வாங்க, நாமெல்லாம் சேர்ந்து இந்த சிவபெருமான வழிபாடு பண்ணலாம். விடுவீர் வெகிலி வேக்கை நோய், இனியோர் காலம் மிக இல்லை. எல்லாம் விட்டுட்டு சிவபெருமானுடைய திருவடியை சிந்திக்கும் தன்மை வந்துருச்சுன்னா அடைவோம் நாம் போய் சிவபுரத்துன்னு சொன்னார். அப்படி யார் யாரெல்லாம் சிவபெருமானுடைய திருவடியை அடைய வேணும், நமக்கு நல்ல ஞானத்தால் சிவபெருமான் திருவடியை அடைந்தார்களோ அந்த சிவபெருமானை பாடி ஆடி கூடி மகிழலாம். அப்படி கூடி ஓதலாமே. உரைப்போடு இந்த சிவபெருமானை தொழுங்கள் அப்படின்னு சொல்லி சாமி இங்க சொல்றாரு. இது ரொம்ப அற்புதமான வார்த்தை. இந்த வார்த்தைக்கு இன்னொரு வார்த்தை கூட நம்ம சொல்லலாம். உரைப்போடுங்கிறத திட சித்தத்தோடு. அப்படி நினைக்கிறது ரொம்ப ஈஸியா அப்படின்னு பார்த்தாக்க ஒரு பாடல் இருக்கு, கஷ்டம்தான். ஆனா முயற்சியுடையார் இகழ்ச்சியடையார். சிந்திப்ப அரியன சிந்திப்பவர்க்கு சிறந்து சென்றேர் முந்தி பொழிவன. மொய்த்திருண்டு நம்மை பந்தித்து வந்த பலவினை தீர்ப்பார். பாம்பு சுற்றி அந்தி பிறையணிந்து ஆடும் ஐயாரன் அடித்தளமே. ஐயாறு அப்படிங்கிறது புருவமத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய சதாசிவன் உரைகின்ற தலம். எவ்விடத்தில் நமது காமாதிகள் எல்லாம் அழிந்து எரிந்து போகுமோ அந்த மயானத்து மைந்தனை அந்த ஆசைகள் எல்லாம் எந்த சதாசிவத்தின் திருவடியை போற்றும் காலத்தில் அழிந்து போகின்றதோ அந்த இடத்துல சிவபெருமான நினைக்கணும். இந்த காசியில இறந்தாமுத்தின்னு சொன்னாங்க. சில பேர் செத்த பாடியெல்லாம் அங்க அனுப்பிச்சு எரிச்சிட்டு இருக்கிறாங்க. காசியில் இறந்தால் முக்தி. எது இறந்தால் பரஞ்சோதி முனிவர் திருவிளையாடல் புராணத்துல சொல்றாரு, புருவமத்திமே காசி அப்படின்னு சொல்றாரு. ஐம்புலன்கள் 6, 5 புலன்களும் தாமென்ற கட்டு குலைந்து புலன்வழி போகா வண்ணம் இந்த புலன்களை எல்லாம் கடந்து நின்ற போகமாக இருக்கக்கூடிய சிவபெருமானை சிந்தித்திருக்கும் போது அருஞான ஒளியால் இந்த புலன்கள் யாவும் தன் பயன் இழந்து அந்த புலன்கள் போன வழியில போன நிலை போய் இந்த பதிகரணங்கள் பசுகரணங்கள் எல்லாம் பதிகரணங்கள் ஆகும் வண்ணம் சித்தத்தை மாத்தி, இந்த சிந்தனையெல்லாம் மாத்தி, அதனால் விளையக்கூடிய அந்த குற்றங்களை எல்லாம் எரித்து நீக்கிவிட்டு நம்மை தெளிவுபடுத்தக்கூடிய இடமாக அந்த காசி சொல்லப்பட்டிருக்கு. பொன்புலால் யாக்கை புரைபுரை கனிய பொன்னிடம் கோயிலாய் புகுந்து என் என்பலா முறுக்கி எளிய ஆண்ட ஈசனை மாசிலாமணி. அப்ப புறம்புரிந்திருந்த செல்வமே சிவபெருமானை யானை தொடர்ந்து சிக்கனப்படுந்தேன். புலன்கள் வழியில போகக்கூடாது. அப்ப புலன்களை எல்லாம் புறவழியில் போகாம நின்று அந்த காமாதிகள் எல்லாம் நின்று எரிக்கக்கூடிய இடமாக சொல்லக்கூடியது பூர்வமத்தின்னு சொல்லக்கூடிய அந்த காசி சதாசிவத்தலம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த இடத்தில் நம்ம உரைப்போடு நின்று அந்த புலன்கள் எல்லாம் புறத்தே செல்லாதவாறு நம்மை நாம் காத்து கொள்ளலாம். அப்படி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மெய்ஞானமானது சித்திக்கும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது 87வது பாடல்.
அந்த பாடல்ல சாமி சொல்றாரு, அங்கி மிகாமை வைத்தான் உடல் வைத்தான், எங்கும் மிகாமை வைத்தான் உலகேலையும், தங்கி மிகாமை வைத்தான் தமிழ் சாத்திரம், பொங்கி மிகாமை வைத்தான் பொருள் தானுமே. உடல் உடல் வைத்தான், அங்கி மிகாமை. இந்த உடம்புல உயிர் இருக்கிறத காட்டுறது சூடுதான்னு தொட்டு பார்ப்பாங்க. இந்த உடலை சிவபெருமான் நமக்கு இந்த உடம்புக்குள்ள நெருப்ப வச்சார். அப்ப நெருப்பு தெரியுத, 5 பூதத்துல ஆகாய பூதமும் அக்னி பூதமும் நமக்கு அவ்வளவு சீக்கிரத்துல வெளிப்பட்டு தெரியல. மற்ற பூதங்கள்லாம் இந்த உடம்புல இருக்க தெரியுது. எலும்பு தெரியுது, ரத்தம் தண்ணியாட்டம் தெரியுது, மூக்குள்ள போயிட்டு வர காத்து தெரியுது, அறிவாகி ஆகாயம் எப்படி தெரியுது. அடுத்தது உள்ள நெருப்பு இருந்ததுனால சுடுது, சூடு தெரியுதா. அப்போ சூடு இருந்தா நெருப்பு இருக்கணும், நெருப்பு நெருப்பாதான் இருக்குதா. பொன்புல புன்புலால் யாக்கை புரைபுரை கனிய பொன்னிடம் கோயிலாய் புகுந்து என் என்பலா முறுக்கி எளியா என்ற மாசனை மாசிலாமணியே அப்படின்னு சொல்லி புரைபுரை கனிந்த சிவபெருமான் உள்ள ஊனில் உயிர்ப்பை ஒடுக்கி ஒன் சுடர் ஞான விளக்கை ஏற்றும் போது அந்த அங்கேயை பார்க்கலாம்னு சொல்றார். அப்ப அதை எப்படி வச்சிருக்கார் அப்படின்னு பார்த்தாக்க, உயிரின் கூறு எவ்வளவு இருக்குன்னு பின்னால சொல்லுவார். அவ்வளவு சின்னதா இருக்குது. ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கும் போது அந்த அங்கியின் தன்மை தெரியும். ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உழப்பில ஆனந்தமாய தேரினை சொர்ந்து புறம்புறம் தெரிந்த செல்வமே சிவபெருமானே. அப்ப உள்ள நெருப்ப எவ்வளவு வைக்கணுமோ வச்சாரு. அதை ஞானத்தீயாக ஏற்றும் போது அதனுடைய தன்மை நமக்கு தெரியும். அங்கி மிகாமை வைத்தான் உடல் வைத்தான், எங்கும் மிகாமை வைத்தான் உலகேலையும். யார் யார் எந்தெந்த உயிர் எந்தெந்த பக்குவத்துக்கு ஏற்றவாறு இருக்கோ அந்த பக்குவத்துக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த உயிர்களை அந்தந்த இடத்துல வச்சிருக்காரு. நம்மள வச்சிருக்கிறது இந்த உலகத்து பேரு மண்ணுலகுன்னு சொல்லக்கூடிய இந்த பூலோகம். இங்க உலகேலையும்னு சொல்லிருக்காரு. 7 உலகம்னு சொன்னா நம்ம இருக்கிற பூலோகத்திலிருந்து அப்படியே மேல போனோம்னாக்க பூலோகம் புவர்லோகம் சுவர்லோகமாய் அப்படின்னு பாடல் வரும். இப்போ பூலோகம் புவர்லோகம் சுவர்லோகம் மகர்லோகம் ஜனோலோகம் தபோலோகம் சத்தியலோகம்னு ஒரு 7 லோகம் எல்லாம் இருக்கிறது பூலோகம். இந்த லோகங்கள்ல ஒவ்வொரு லோகத்திலையும் ஒவ்வொருத்தர் இருக்கிறதால அவங்க சொல்றாங்க அந்த நூல்கள் வாயிலா. இதெல்லாம் கருத்துக்களுக்காக நம்ம கேட்டுக்கிறது. இந்த உயிர்கள் ஒரே மாதிரி தன்மையில எல்லா நன்மைகளையும் ஒவ்வொரு உயிரை அடையுதுன்னா அது அதோடைய பக்குவ நிலைக்கு ஏற்றவாறு வினைக்கு ஏற்றவாறு அதோட பலனும் அடையுதுங்கிறத இங்க சொல்றாங்க. இந்த பூவர்லோகம்னா அங்கெல்லாம் கண்டர்வர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. பூவர்லோகம். சுவர்லோகங்கிறது ஸ்வர்க்கம்னு அதை நம்ம சொல்லுவோம். சொர்க்கத்துல தேவர்கள் இருப்பாங்க. மகர் லோகத்துல இந்திராதிகள் இருப்பாங்க. ஜனோலோகம் அப்படின்னு ஜனகாதி முனிவர் ரிஷிலோகம்னு அதை சொல்றாங்க. தபோலோகங்கிறதுல பிரஜாபதி இருக்கிறதா சொல்றாங்க. சத்தியலோகத்துல பிரம்மா இருக்கிறதா சொல்றாங்க. இது இல்லாம கீழே 7 14 ஈரேழு 14 லோகம்னு ஒரு பக்கம் சொல்லுவாங்க. அதுல பார்த்தா அதல வித்தல சுதல தரதல மகதல ரஜதல பாதாள அப்படின்னு ஒரு 7 லோகங்கள் இருக்கிறதா அதை சொல்லுவாங்க. அதெல்லாம் கீழ் லோகம்னு சொல்றாங்க. இந்த ஆசைக்கு தகுந்த மாதிரி இந்த லோகங்கள் இருக்கிறதாக சொல்றாங்க. அதல லோகத்துல பெண்ணாசையும், விதல லோகத்துல பொன்னாசை, சுதல லோகத்துல மண்ணாசை. இந்த சுதல லோகத்துலதான் இந்த மாபலியில சக்கரவர்த்தியை அழுத்தி வச்சிருக்காராம் அப்படி சொல்லுவாங்க. தராதல லோகத்துல
மாயாவிகள், இந்த சூனியம் பண்றவங்களாம் அங்க கீழே இருக்காங்கிறாங்க. மகதலங்கிறதுல அசுரர்கள் மிகவும் கோபமுடையவர்களாக இருப்பார்கள்னு சொல்றாங்க. ரசதல அப்படிங்கிற கொடுமைப்படுத்தக்கூடிய ரஜோகுணம் உடையவங்க இருப்பாங்க. பாதாள லோகத்துல இந்த நாகங்கள் எல்லாம் இருக்கும், பாம்புகள்லாம் இருக்கும் அப்படின்லாம் சொல்றாங்க. இப்படி லோகங்கள் ஒரு 14 லோகங்கள் சொல்றாங்க. இதுல சாமி இந்த பாடல்ல எங்கும் மிகாமை வைத்தான் உலகேலையும் மேல் லோகத்தை பத்தி சொல்லும்போது நாம இங்க புரிஞ்சுக்கிறது எப்படி புரிஞ்சுக்கணும்னா, அவங்க பக்குவத்துக்கு ஏத்த மாதிரி அந்த மேல் லோகம் கீழ் லோகம்னு இருந்தாலும் இங்க வினையை சுமந்து வரக்கூடிய உயிர்கள்ல அரிது அரிது மானிடராதல் அரிது மானிடராயினும் கூன் கொண்டு செவிடி என்று பிறத்தல் அரிது அப்படின்னு சொல்லி தானமும் தவமும் தான் செய்தல் அரிதுன்னு முடித்திருக்கல. தவம் செய்வதற்கு ஏற்றவாறாகிய உலகு இந்த பூ உலகு. இந்த பூ உலகில் பிறந்தவர்கள் தவம் செய்வார், தம் கர்மம் செய்வார். இப்படி இல்லாதவங்க அவன் செய்து ஆசைப்பட்டவர்கள் அவரவருடைய ஆசைக்கு தகுந்த மாதிரி வினைக்கு தகுந்த மாதிரி அந்தந்த உலகங்கள்ல பிறந்து அதை தான் அனுபவிக்கிறாங்க. அப்படி சிவபெருமான் தன் கருணையினால இந்த பூலோகத்தில் பிறந்த, இந்த பூலோகத்துல பிறக்கிறதுக்கு புண்ணியம் பெறணும். மாதராக பிறப்பதற்கு மாதவம் செஞ்சிட வேண்டும், பெண்ணா பிறக்கிறதுக்கு கூட மாதவம் பண்ணணும். பாரதியார் சொல்றார், ஆண் பெண்கிறதெல்லாம் பேதம் எல்லாம் இந்த உடம்புக்கு தான், எல்லா உயிர்லயும் சிறந்தது மனித உயிர்னு எப்படி சொன்னாங்க. அந்த 6 அறிவை கொடுத்திருக்கிற உயிரில் நம்ம பிறந்திருந்தாலும் விண்ணுலக தேவர்கள் எல்லாம் இங்க வந்து இங்க இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று சிவ பூஜை பண்றாங்க. அப்படின்னாக்க நாமெல்லாம் இந்த மண்ணிடை பிறந்த வாழ்வதற்கு நம்ம எவ்வளவு தவம் பண்ணி இருக்கணும். நமக்கு இந்த வாய்ப்புகள்லாம் சாமி கொடுத்திருக்கிறார். அப்ப ஞானியருக்கு இன்னும் கொஞ்சம் மேல நம்ம குருநாதர் கொடுத்த மாதிரி தங்கி மிகாமை வைத்தான் தமிழ் சாத்திரம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றார். அதாவது திருமந்திரத்தை எப்படி முறையாக சொல்ல வேண்டுமோ அப்படி சொல்லுவதற்கான வாய்ப்பை கொடுத்தாரு. எவ்வளவு சொல்லணும், எது இன்னைக்கு காலத்துக்கு உகந்தது. திருமுறைகள்ல கூட சில பகுதி நம்ம கிட்ட கிடைச்சிருச்சு, சில பகுதி நம்ம கையில கிடைக்கல அப்படின்னு சொல்லுவோம். காலத்திற்கு ஏற்றவாறு எது எது நமக்கு கிடைக்கணுமோ அதையெல்லாம் நமக்கு சுவாமி கொடுத்தார் அப்படின்னு கொள்ள வேண்டும். தங்கி மிகாமை வைத்தான் தமிழ் சாத்திரம். அப்ப அந்த சாத்திர நூல்கள்னு சொல்லக்கூடிய திருமந்திரத்தின் சாரத்தை பூரணமாக இந்த திருமந்திர நூலில் நமக்கு வைத்தார் அப்படின்னு நம்ம பொருள் கொண்டோம்னா ஒரு இன்பம் பயப்பதாக சரியா அமையும். நம்ம என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் இங்க சொல்லிட்டார். இப்ப என்ன செய்யணும், இப்ப என்ன தேவையோ அதை பொங்கி மிகாமை வைத்தான் பொருளும் தானே. அப்ப எந்த அளவுல நமக்கு தரணும் அப்படின்னு சிவபெருமான் அதை நமக்கு முறையாக கொடுத்தார் அப்படிங்கிறத இங்க சாமி பதிவு பண்ணி வச்சிருக்கிறார். தொடர்ந்து 88வது பாடல் சிந்திக்கலாம். திருமந்திரத்துல தமிழ் சாத்திர நூலா இந்த திருமந்திரம் இருக்குங்க. அந்த திருமந்திரத்துல பொருள் எவ்வளவு வைக்கணுமோ அதை பூர்ணமா வச்சிருக்காரு. நமக்கு என்ன தேவையோ அதை கொடுத்திருக்கிறாரு. இந்த நூலை இந்த உலகத்துல பிறந்தவங்க படிக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். அந்த கொடுத்து வச்ச அந்த பண்புடையவர்களுக்கு கைக்கு இந்த திருமந்திர பணுவல் கிடைக்கும். அது மந்திர பணுவல், மந்திர நூல். நமக்கு தமிழ் வேத ஆகமம், அந்த ஆகம நூல் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பதிவு பண்றாரு. எவ்வளவு அழகா இருக்கு. கேட்டதுமே திருமந்திர புக்கு வச்சிருக்கிறவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, வீட்டுல புத்தகம் இருக்கு, எடுத்து பார்த்துக்கலாம். இப்ப புத்தகம் இல்லாதவங்களுக்கு ஒரு திருமந்திரம் வாங்கிட்டா பரவாயில்லையே. ஏன்னா சிவபெருமான் எவ்வளவு கொடுக்கணுமோ அவ்வளவு கொடுத்துருக்காரு, அதை திருமந்திரமா நம்ம கொடுத்துருக்காரு, அப்ப வாங்கிக்கலாமேன்னு தோணும். ஒவ்வொரு வீட்லயும் 12 திருமுறையும் இருக்கணும். எது இருக்கோ இல்லையோ
12 திருமுறையும் இருக்கணும். அதையெல்லாம் நமக்கு உண்மையான அறிவையும் எல்லா துன்பத்தையும் போக்கக்கூடியதா இருக்கு. எல்லாம் சாமி நமக்கு கொடுத்த பொக்கிஷங்கள். அடுத்த பாடலுக்கு செல்லலாம். 88. அடிமுடி காண்பார் அயன்மால் இருவரும் படிகண்டிலர் மீண்டும் பார்மிசை கூடி அடிகண்டிலேன் என்று அச்சுதன் சொல்ல முடிகண்டேன் என்று அயன் பொய்மொழிந்தானே. சிவபெருமானுடைய திருவடியையும் திருமுடியையும் நாங்கள் காண்போம்னு சொல்லி திருவடியை காண்பதற்கு திருமாலானவன் பன்றியாக சென்று வெறுவி முயற்சி செய்தான். அயனான பிரம்மதேவனோ அன்னமாக பறவையாக சென்று பறந்து அவருடைய திருமுடியை காண்பதற்கு முயன்றான். படிகண்டிலர், அந்த இருவருமே அவனுடைய திருவடியையும் திருமுடியையும் கண்டிலர். மீண்டும் பார்மிசை கூடி, இந்த உலகத்துல மீண்டும் 2 பேரும் சேர்ந்து அடிகண்டிலேன் என்று அச்சுதன் சொல்ல, அவருடைய திருவடி பாதாளம் 7 கீழ் அப்பால் சென்று அந்த பாத மலரானது இருக்கின்றது, காணற் கரிய கடவுளவன் என்று ஒப்புக்கொண்டான். ஆனால் முடிகண்டேன் என்று அயன் பொய்மொழிந்தானே. அப்ப திருமாலை பார்த்து, அதாவது திருமுடியை பார்த்ததாக அந்த அயன், அந்த பிரம்ம பொய் சொன்னான் அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஏன் இவங்களால பார்க்க முடியல அப்படின்னா, சாமி எங்க இருக்கார்? உள்ளம் பெருங்கோயில் ஊடம்ப ஆலயம் வல்லர் பிரானுக்கோர் வாய் கோபுரவாசல் தெல்ல தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம் கள்ள புலனைந்தும் காலா மணி விளக்கே. அப்ப அந்த அகத்தில் நின்று ஆனென்ற ஆணவமற்று பக்தியால் பரவுவார் பரவத்து அகத்து இருக்கக்கூடிய சித்தனாய் சிவபெருமான் இருக்கார். ஆணவத்தால் நான் யார் தெரியுமான்னு யார் போய் பார்த்தாலும், அது பிரம்மனா இருந்தாலும் திருமாலா இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லும் போது அது யாரா இருந்தாலும் சரிங்கிற வார்த்தை வந்துடும். அவங்க 2 பேருமே போய் பார்க்க முடியாது. அப்ப என்ன வேணா, பக்தர்களுக்கு அழகு என்ன அப்படின்னா பணிவு. பணிந்தவர் கல்லாது பார்க்க ஒண்ணாதே. சிவபெருமானுடைய திருவடியை பணிந்தவர்க்கு அல்லாது பார்க்க ஒண்ணாது. காண்டற் கரிய கடவுள் கண்டாய் கருதுவார்க்கு ஆற்ற எளியான் கண்டாய். அவனுடைய திருவடியை சிந்திப்பவருக்கு தானே தொண்டனாக வந்து தொண்டு செய்யக்கூடிய தன்மை சிவபெருமானுக்கு உண்டு. தன் மீது வைத்த அன்பின் காதலால் தன்னுடைய திருவடியை எந்நாளும் தொழக்கூடிய சுந்தரமூர்த்தி சுவாமி நாயனாருக்காக இருபொழுது அன்று தூதனாய் சென்றவன் சிவபெருமான். அவருடைய தன்மை, யார் தன்னுடைய தாளினை அடைந்தார்களோ அவர்களை தாங்குவது அவன் கடன். அவங்களுக்காக சாமி எவ்வளவு இறங்கி வர்றான். ஆனால் யான் ஒரு 4 திருமுறை பாடல் நாம படிச்சதுமே உள்ளுக்குள்ள நம்மள அறியாம ஒரு கர்வம் வரும். நிறைய படிச்சிட்டோமா அப்படின்னு. அப்படி அல்ல. அச்சோ இன்னும் வீழ்ந்து கிடக்கிறேன். இந்த திருவடியின் ஞானத்தில் அழுந்தி நானுங்கிறது இல்லாம பிறவியோடு இரவியோடு பிறவியற நீயும் நானுமா ஏகபோகமா இருக்குவரை பரமச்சுக்கோன்னு அந்த ஒன்றி அந்த கற்பூரம் காற்றில் கரைவது போல பதங்கமாகி அவனுடைய திருவடி நிலையில கலக்கிற நிலை வரைக்குமே கூட அந்த யான்கிறது வராம இருக்கணும். யான் போக யாதும் சித்திக்கும் அப்படிங்கிறத இங்க சொல்றாரு. அப்ப இந்த நூலை படிக்கிறவங்களுக்கு ஏதோ நிறைய கல்வி ஞானம் கிடைத்ததாக எண்ணக்கூடாது அப்படிங்கிறத நமக்கு இங்க சொல்றாரு. அப்ப நாம அதே சிந்தனைக்குள்ள போய் இதை படிச்சிருக்கோம், எனக்கு விஷயம் தெரியும் நினைச்சிடக்கூடாது. ஒன்றும் தெரியாது. ஒன்றும் போதா நாயேனை உய்ய கொண்ட போதலையோ. சாமி எனக்கு ஒண்ணுமே தெரியல,
ஏதோ இறைவா உன்னுடைய திருவடிய சிந்திக்கிற ஒரு வாய்ப்பை திருமூலதேவ நாயனார் மூலமாக இந்த திருமந்திர நூலை எனக்கு கொடுத்திருக்கீங்க. இந்த வரிசையில கடைநிலை மாணவனாக நின்றுதான் நம்ம இந்த சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம். எல்லாம் உங்க கருணை அப்படிங்கிற எண்ணத்தோட இந்த நூலை நம்ம பெறட்டணும், படிக்கணும். சரி, அடுத்த பாடல். இப்படி அறியும் அயனும் காண முடியாத பரம்பொருள் எப்படி இருந்தார்னு அடுத்த பாடல சொல்றார். பெற்றமும் மானும் அளவும் பிரிவற்ற தற்பரன் கற்பனை ஆகும் சராசரத்து சர அசரத்து அற்றமும் நல்கி அடியேன் சிரத்தினில் நற்பதமும் அளித்தான் எங்கள் நந்தியே. இதுல பெற்றம் ஏற்றுகந்த பெம்மான் சிவபெருமான் அப்படின்னு மாணிக்கவாசகர் சொல்றார். காளைய பெற்றம் ஏறக்கூடியவர் சிவபெருமான். அப்ப குதிரையின் மேல் வந்தர்லின் பாரு, அவருக்காக காளை வாகனத்தை மட்டுமே தன்னுடைய வாகனமாக ஏற்றக்கூடிய சிவபெருமான் எனக்காக குதிரை சேவகனாகிய கொள்கையில் குதிரை ஏறி வந்தாரு அப்படின்னு அந்த திருவாசகத்தில் சொல்றது நினப்புக்கு வருது. இப்ப இந்த பெற்றம்ங்கிறது இந்த சிவபெருமானுடைய காளை. அடுத்தது மானும் மழுவும் பிரிவில்லாமல் கொண்டு கரங்களில் திகழ்கின்ற பிரிவற்ற தற்பரன் சொன்னதுனால மானும் மழுவும் பிரிவற்ற தற்பரன் அப்படின்னு நீங்க சொல்லும் போது சிவபெருமான் எப்போதும் தன்னுடைய கரங்களில் மானும் மழுவும் தாங்கி இருப்பவர்னு சொல்றாங்க. எப்போ அது நீங்காம இருக்கு. அப்ப சில இடங்கள்ல தெரியாம அந்த புராணங்கள்ல வருது அப்படின்னு பார்த்தாக்க அது மறைஞ்சிருக்கும், நமக்கு தெரியாது. அந்த மான் நிகழ்த்துவதை சொல்றது என்ன சொல்லும், மழு நமக்கு என்ன சொல்லும் அப்படிங்கிற கேள்வி நமக்கு வரும்போது தன்மானை அறியாத கடைநிலையில நம்மளாம் இருக்கிறோம். நம்முடைய மான் எம்மான் சிவபெருமான். அம்மானை கண்டுவிட்டால் அகங்குளிர கண்ட கண்கள் வேறு பெண்மானை நுகருமோ, பெண்ணாசை உடனே அறிந்து போயிடும் சிவபெருமான பார்த்த மாத்திரத்துல. அடுத்தது சிவபெருமான் திருவுருவை பார்த்தமா இந்த மானானது அவர் கையில இருந்திருக்கமானது அவரையே பார்த்துட்டு, அப்படியான சிவபெருமானுடைய தரிசனம் பெற்றவர்கள் அவருடைய சிவ சிந்தனையிலிருந்து என்று மாறாமல் அவருடைய சிந்தனையிலேயே அழுந்தி இருப்பார்கள் அப்படிங்கிறத காட்டுறது தான் அந்த மான். அந்த மான் மாதிரி மருளக்கூடிய தன்மை நம்ம கிட்ட இருக்கு. ஆனால் சிவபெருமானுடைய திருவடியை சிந்தி விட்டு விட்டோமானால் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அந்த மருளக்கூடிய தன்மையானது போயிடும். சிவபெருமானில் அழுந்தி இருக்கலாம். முன்னை அவனுடைய நாமம் காட்டால் மூர்த்தி அவனிற்கு வண்ணம் கேட்டால் பின்னை அவனுக்கே பிச்சையானார் சாமி சொன்னார். கூச்சம். கணவன் மனைவி தன் கணவனிடம் எப்படி ஒப்புரவாக இருப்பாலோ அது போல தன்னுடைய தலைவனை சிந்தித்த அது போது இதுவரை இருந்த எதெல்லாம் ஆச்சாரம் நம்ம அனாச்சாரத்தில் இருந்தோம். இது அனாச்சாரம் அப்படின்னாக்க மாயையால் நம்மை சூழ்ந்திருந்தோம். ஞானமாகிய ஒளி வந்த பின் இதுவரைக்கும் நம்ம எதெல்லாம் நாகரிகம் நினைச்சோமோ அதெல்லாம் நாகரிகம் இல்லை. உண்மையை உணர்த்தக்கூடியதா சிவபெருமானுடைய திருமேனி திகழ்கிறதுங்கிறது தெரிஞ்சுக்கலாம். விபூதி எதை காட்டுது? நிலையாமையை காட்டுது. இந்த பாம்பு எதையை காட்டுது? ஞானத்தை அடைவதற்கு தடையாக இருக்கக்கூடிய மாயையை காட்டுகிறது. அந்த புலித்தோல் எதை காட்டுகிறது? அந்த விகார குணங்கள்ல அந்த ரஜோகுணத்தை காட்டக்கூடியதா அந்த புலித்தோல் இருக்கு. ஆணவம்
மறைக்கிற மாதிரி சிவபெருமானை நம்ம அறியாமை மறைத்திருக்கிறது. யாரு தோல் காட்டுது? அற்றம் மறைப்பது உன்பணியே, அமரர்கள் செய்வது உன்பணியே, பெற்று உகந்தது கந்தனையே, பிரம்மபுரத்தை உகந்தனையே. உற்றுமை சேர்வது உன்பணியன். அப்ப உமை சேர்ந்த உமையொரு பாகனாகிய சிவபெருமான் தத்துவ ரூபத்தை நாம் சரியாக சிந்தித்தோமானால் விகார கலக்கங்கள் எல்லாம் நீங்கிய காலத்தில் பெற்று பெறற்கரிய பெம்மான் சிவபெருமானுடைய திருவடியை நாம் உணரலாம். அந்த தத்துவங்கள் எல்லாம் நமக்கு உள்ளது உள்ளபடியாக விளங்கும் அப்படின்னு சொல்றாரு. இங்க ஒரு வார்த்தையை போடுறார், தற்பரன். பரன்னா பரமனாகிய சிவபெருமான். தற்பரன் அப்படின்னு சொல்லும்போது தனக்கு உவமை இல்லாதான் சொல்றாருல திருவள்ளுவர். தனக்கு உவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லாது மனக்கவலை மாற்றல். அப்ப மனக்கவலையை மாற்றுவதற்கு உரிய சிவபெருமான் தற்பரன் சொல்லப்பட்டார். தற்பரன் மேலான கடவுள், தனக்கு உவமை இல்லாத மேலான பரம்பொருள் சொல்லிக்கலாம். இந்த கற்பித்த பொருளான மாய் நம்ம இடத்துல வந்து உயிருள்ள பொருள்ல 3 தான் இங்க சைவ சித்தாந்தத்துல. ஜாதிகள் இல்லைன்னு பார்ப்பா குல தாழ்ச்சி உயர்த்தி சொல்லல் பாவன்னா. அப்ப பாரதியார் ஒரு பெரிய சித்தர், அவர் சொன்ன மாதிரி மனிதர்கள்ல உயிர்களிடத்திலேயே, மனிதர்கள் கூட சொல்லக்கூடாது, உயிர்களிடத்திலேயே மேல் கீழ் இல்லை, அது பக்குவ நிலைக்கு ஏற்றவாறு அந்த உயிர்கள் மதிக்கப்பட வேண்டும். அந்த வர்க்கத்துல வைக்கும்போது நாம் உயிர் அப்படிங்கிற வர்க்கத்துல எல்லா உயிரும் சமம். அத்தி முதல் எறும்பு ஈராக அத்தனை உயிரும் சமம்தான். ஆனா வினைக்கேற்றவாறு இந்த சரீரத்தை கொண்டிருக்கு. இதெல்லாம் ஒரு வர்க்கமா சொன்னா அத சரம் அப்படின்னு சொன்ன. இந்த அறிவுள்ள பொருள்கள். அடுத்தது அறிவற்ற பொருள்கள் இருக்கு. ஆனா மெய்யறிவு பொருளான சிவபரம்பொருள் ஒண்ணு இருக்கு. எப்பொழுது மாறாத உண்மையான பொருளாக சிவபெருமான் இருக்கார். இப்ப 3 தான், பதி, பசு, பாசம் அப்படின்னு இந்த இடத்துல பதியலாம். அப்ப கற்பனைக்கு வந்தவாறு இந்த சராசரத்தை எல்லாம் காட்டினார். காண்பதெல்லாம் உண்மையான்னு பார்த்தா அது சொப்பனம் போல. மரணம் வந்து விட்டால் நாம் காணக்கூடிய இந்த எந்த பொருளும் நம்ம கூட வராது, எல்லாம் கற்பனை பொருள். அப்ப பொருள் நாடி பொய்த்தீர் வாழ்தலின் கீதே அருள் நாடி ஆக்கம் தரும். அந்த பொருளை நாடி வாழ்றதை விட அருள் நாடுங்க அப்படின்னு அங்க நமக்கு சாமி வந்து பதிவு பண்றார். அற்றமும் நல்கி அடியேன் சிரத்தினில் நற்பதமும் அளித்தான்னு சொல்லிட்டாரு. அப்ப இங்க சிரத்தினில் நற்பதம் அளித்தவர் குருநாதனாகிய நன்றி அப்படின்னு இங்க சாமி பதிவு பண்றார். நற்பதமும் அளித்தான் அப்படின்னு சொல்ல குருநாதருடைய மேன்மை இங்க வந்து அழுத்தமாக சொல்லுகிறார். இப்ப குருவுடைய பெருமையை நம்ம தெரியாம நாம எதைதான் சிந்திச்சோம்னாலும் அந்த சிந்தனை எப்படி இருக்கும் அப்படின்னாக்க பயனில்லாத சிந்தனையாக இருக்கும். அந்த நேரம் வேற கடந்து போகுது. இந்த ஒரு பாடலை சிந்திச்சுட்டு நிறைவு பண்ணிடலாம், ஏன்னா பக்கமா வந்துட்டோம். இருவினை பகுதியாலே எடுத்த இந்த தேகம் தன்னை மருவிய நானான் என்று மாயையில் அழிந்தாய் நீதான், குருவினால் குறியை பார்த்து குண்டலி வழியே சென்றங்கு குருவினால் நாகைநாதர் உண்மையை உணர்வாய் நெஞ்சேன்னு சொன்னாங்க. இப்ப குருவினால் குறியை பார்த்து அப்படின்னு கணபதி தாசர் சொல்லுவார். இப்ப குருநாதர் இல்லாம குருவின் அடிபணிந்து கூடுவதெல்லாருக்கு அருபமாய் நிற்கும் சிவம்னு சொன்னாங்க. இப்ப எது ஒண்ணுக்குமே நமக்கு வந்து குருநாதருடைய திருவருள் ரொம்ப வேணும். அப்ப இந்த திருமூல தேவநாயனார் நமக்கு குருவாக வந்து நின்று சொல்ல வேணும்னு சிவபெருமான் நினைச்சு, அப்படி சிவபெருமான் சொன்ன அந்த மெய்ஞானத்தை தான் நம்ம இங்க சிந்திக்க இருக்கிறோம். இந்த பாயிரத்தை தாண்டி போறதுக்கு முன்னால
சொன்னவர் எதெல்லாம் பத்தி சொல்றார் அப்படிங்கிறதையெல்லாம் நம்ம உள்ள தெளிவா படிக்கலாம். இதெல்லாம் உணர்வதற்கு சிவபெருமானுடைய திருவருளும் குருவருளும் நமக்கு தேவை. இதே கணபதிதாசர் 8உடன் 2 இருந்ததோர் எழுத்தை காணார், விட்டதோர் குறியும் காணார், விதியின்தன் விவரம் காணார், தொட்டதோர் குறியும் காணார், ஜோதி மெய் பொருளும் காணார், கிட்டுமோ நாகைநாதர் கிருபைதான் உரைப்பாய் நெஞ்சே. அப்ப எவ்வாறு இந்த சிவபரம்பொருளுடைய திருவடியை நாம் சிந்திப்பது அப்படின்னு நம்ம யோசிக்கிறப்ப அந்த சிவபெருமானுடைய திருவடியை நாம் சிந்திப்பதற்கான வழி குருநாதர் நமக்கு உள்ளதை உரைத்து விட்டார். அந்த உரைத்ததை உணர்ந்தால் நமக்கு பரகதி கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம இங்க உணரலாம். சிந்தனை உனக்கு தந்தேன், திருவருள் எனக்கு தந்தாய். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்திப்பதாமே அப்படின்னு சொல்லி நமக்கு இங்க சாமி இன்னும் சொல்ல போறார். அப்படி குருநாதரை சிந்திக்கணும். அப்ப குருநாதர் சிவபெருமானத்தை நம்ம சேர்த்து வைப்பார். சிந்தனை உனக்கு தந்தேன், திருவருள் எனக்கு தந்தாய். வந்தனை உனக்கு தந்தேன், மலரடி எனக்கு தந்தாய். பைந்துணர் உனக்கு தந்தேன், பரகதி எனக்கு தந்தாய். கந்தனை பயந்தனாதா கருவையில் இருக்கும் தேவே அப்படின்னு சொல்லி அதிவீரராம பாண்டியன் திருக்கருவை 18 நமக்கு சொல்லுவார். இந்த குட்டி தேவாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப சிந்தனையை சிவபெருமான் பால் வைத்ததனால் அற்றமும் நல்கி அடியேன் சிரத்தினில் நற்பதம் அளித்தான் அப்படின்னு அவர் சொல்றார் நந்தியம்பெருமான் திருவருளால. இப்ப நாம் திருமூல தேவ நாயனாருடைய திருவடியை நாம் பற்றி கொண்டால், இங்க எங்கள் நந்தியன்னு முடிச்சிருக்காருல தன்னுடைய குருநாதனை பாராட்டி. அப்ப அந்த குருநாதன் நமக்கும் குருநாதனாக இருந்து அருளக்கூடிய அந்த திருநந்தி தேவர் நமக்கு குருநாதராக மூல நந்தியாக அங்கனன் கையிலே காக்கும் அகம்படை தொல்மை கொண்டு நம் குரு மரபிற்கெல்லாம் முதல் குருநாதனாகி பங்கைய துளவம் நாரும் வேத்திர படைபொருத்த செங்கையம் பெருமான் நந்தி கீரடி கவலம் போட்டு அந்த நந்தியை நாமும் போற்றி வணங்க வேண்டும். இந்த நந்தியின் வழியில் வந்த திருமூல தேவநாயனார் மூலன் மரபாகிய நமக்கு நல்ல ஞானத்தை கொடுத்தார். அவருடைய திருவடியை நான் சிந்திக்கக்கூடிய இந்த மந்திர மாலை நமக்கு சிறப்பாக பயன்பட வேண்டும் என்றெல்லாம் சொல்லி, குருவர்களால் தான் நான் இதை பெற்றேன். இணையார் திருவடி என் தலைமையில் வைத்தலுமே துணையான சுற்றமும் அத்தனையும் தொடர்ந்துழைந்தேன் அப்படின்னு மாணிக்கவாச சுவாமி சொன்ன மாதிரி திருவடி என் தலைமையில் வைத்தலுமே அங்க மாணிக்கவாச சுவாமி சொல்றார். இங்க அற்றமும் நல்கி அடியேன் சிரத்தினில் நற்பதமும் அளித்தான் அப்படின்னு இவர் சொல்றார். அப்ப எந்த இடத்துல அந்த மெய்ஞானத்தை அருளுகிறார்கள் என்பதை இங்க சொல்லியிருக்காங்க. ஆக எவ்விடமோ அவ்விடம் நமக்கு உபயமாக பெருங்கருணையோடு இருந்து நம்மையும் வழி நடத்தட்டும் என்று கூடி இந்த பகுதியை நிறைவு செய்யலாம். அடுத்தது 90 இருந்து சிந்திக்கலாம். எல்லாம் சிவபெருமானுடைய திருவருளும் குருவருளும் தான் நம்மை வழி நடத்துகிறது என்று சொல்லி இத்துடன் நிறைவு செய்யலாம். சிவாய நமக. திருச்சிற்றம்பலம். அருவாய் உருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குவனே. சிவசிவ. ஓம் கும் குருபியோ நமக. திருச்சிற்றம்பலம். நன்றி.